என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசி நிகழ்ச்சிக்குள்ளே அன்போடு வரவேற்கிறோம். இலங்கை தேர்தல் முடிவுகள் குறித்து விவாதிக்க இருக்கிறோம். அங்கு வீழ்த்தவே முடியாத, வீழ்த்தப்பட இயலாத, மக்கள் செல்வாக்கு பெற்ற, போரில் வெற்றி கண்ட நாயகன் என்று வர்ணிக்கப்பட்ட ராஜபக்ஷே அவரது சர்வாதிகார நடவடிக்கைகளால் ஒரே ஆண்டில் 2 முறை மண்ணை கவ்வியிருக்கிறார். தெற்கிலும் சிங்களர்கள் அதிகம் வாழும் பகுதியிலும் கூட அவரை மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள். சிறுபான்மை தமிழர்களும் இஸ்லாமியர்களும் முற்றாக அவரது கட்சியை நிராகரித்திருக்கிறார்கள். ரணில் விக்ரமசிங்கேயின் வெற்றியை விட ராஜபக்சேயின் தோல்வி முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த வெற்றி குறித்து தமிழக அரசியலில், இந்த தேர்தல் குறித்து தமிழக அரசியல் கட்சிகள் தேர்தலுக்கு முன்பாக பெரும் ஆர்வத்தை யாரும் வெளிப்படுத்தவில்லை. தேர்தல் முடிந்த பிறகு சில தலைவர்கள் கருத்து கூறியிருக்கிறார்கள். திமுக தலைவர் கருணாநிதி தமிழ் தேசிய கட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய 3வது பெரிய கட்சியாக உருவாகி இருப்பது என்பது அந்த கட்சியின் ஆதரவோடு ஒரு ஆட்சி அமையும் பட்சத்தில் தமிழர்களுக்கு நல்வாழ்க்கையை, புதிய விடியலை பெற்றுத்தர உதவும் என்ற கருத்தை தெரிவித்திருக்கிறார். இதனால் எந்த பயனும் இருக்கப் போவதில்லை, 2 இனங்களும் சேர்ந்து வாழ முடியாது, தனியிலம்தான் தீர்வு என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் சொல்லியிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருமாவளவன் தமிழர்களுக்கு இதில் எந்த பாதுகாப்போ மகிழ்ச்சியோ இல்லை ரணில் விக்ரமசிங்கே வெற்றியால் என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார். ஏன் கட்சிகள் முரண்பட்டு கருத்து கூறுகின்றன? இந்த வெற்றியை தமிழ் மக்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? விவாதிக்கலாம். நம்மோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செந்தில், திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு KS ராதாகிருஷ்ணன், மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கட்ரமணன், ஆவணப்பட இயக்குனரும் ஊடகவியலாளருமான சோமிதரன். வணக்கம். வெங்கட்ரமணன், இந்த முடிவை, ராஜபக்சேவுடைய தோல்வி என்பது திடீரென்று அவர் வந்தார், களத்திலிருந்து அவர் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். இந்த தோல்வி என்பது மக்கள் ஏற்கனவே எடுத்துவிட்ட ஒரு முடிவு, ஜனவரி 8ஆம் தேதி அளித்த தீர்ப்பின் நீட்சி அப்படின்னு பார்க்கணுமா, அல்லது வேறு பரிமாணங்கள் இந்த முடிவுக்கு இருக்கா? முதல்ல வந்து இது ஜனவரி 8ஆம் தேதி தொடங்கிய மாற்றத்தின் தொடர்நிலை. அந்த மாற்றம் இன்னும் முடிவடையவில்லை. இடையில என்ன நடந்ததுன்னா, அவருடைய கட்சிக்குள்ளே இருக்கிற சில அரசியல் பிரச்சனைகளால் அந்த கட்சியில் யார் தலைவர், யாருடைய சொல் வந்து கடைசியில் செல்லுபடியாகும், இந்த போட்டியில் வந்து ஒரு சிலர், அவர் தான் நம்மளுடைய இலங்கை SLFPக்கு அவர் தான் பிரதானமான தலைவர், அவரை முன்னிறுத்தி அவருடைய மீண்டும் கொண்டு வரணும்னு ஒரு பகீரத பிரயத்தனம் பண்ணாங்க சில மூத்த தலைவர்கள்லாம் சேர்ந்து. அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, இவங்களுக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இருக்கிற ஒரு ரொம்ப ரொம்ப அடிப்படையிலான ஒரு போட்டி. எப்படி இருந்தாலும் UNP வந்துடக்கூடாது ஆட்சிக்குன்னு அப்படி நினைக்கிறவங்கெல்லாம் ஒரு 40 ஆண்டு காலம்லாம் SLFP வாக்காளர்களாக இருந்தவங்க வந்து இந்த மாதிரி நம்மளுடைய கட்சியை சேர்ந்த ரணில் கூட ஒரு சமரசம் செய்து கொண்டு, இது என்ன ஒரு வினோதமான ஒரு ஆட்சி, இது நம்மளுடைய கட்சியுடைய அதிபர் வந்து எதிர்கட்சியோட சேர்ந்து 2 பேர் சேர்ந்து ஆட்சி நடத்துகிறாங்களே அப்படின்னு ஒரு இது வந்தபோது, இது எங்கே SLFPயை முழுமையாக இந்த ஐக்கிய தேசிய கட்சியால் அது வந்து அப்படியே அது வந்து அவர் முழுங்கிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் வந்து சில பேரும் செயல்பட்டாங்க. இது வந்து மக்களுக்கு இது புரிஞ்சிடுது. அப்படி தான் எனக்கு நான் பார்க்குறேன். இதை ஓரளவுக்கு வந்து ராஜபக்ஷ எந்த காரணத்துக்கால் பதவியிலேருந்து நீக்கப்பட்டார்களோ, அதாவது அவருடைய செயல்பாடு ஜனநாயக வினோதமாக இருந்தது, நல்லாட்சிக்கு ஏதுவாக இருக்கவில்லை, ஊழலை ஊக்குவித்தார். இந்த நம்ம வந்து இனவாதம் என்ற அடிப்படையில் வேணால் ராஜபக்சவை பார்க்கலாம். ஆனால் சிங்கள மக்களை பொறுத்தவரை கடைசியாக சில ஆண்டுகளில் ஜனநாயகத்துக்கு தூண்களான நீதித்துறையையும் பத்திரிகை துறையும் ஊடகத்துறையையும் குடும்ப ஆட்சி, சர்வாதிகார ஆட்சி, சுயாதீனமாக இருக்கக்கூடிய எந்தெந்த இது ஜனநாயகத்தினுடைய அமைப்புகளை எல்லாம் அவர் வந்து நீர்த்து போக செய்தார் என்பதை மக்கள் புரிந்து கொண்டார். இது வந்து அவங்களுக்கு அந்த விஷயத்துல தெளிவாக இருக்காங்கன்னு மட்டும்தான் இப்ப புரியுது. டாக்டர் செந்தில், அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தலில் தொடர்ந்து போர் நடந்த சூழல், மக்கள் அதில் அந்நியப்பட்டிருந்தார்கள் அப்படின்ற ஒரு காலம் போய், இப்போ வடக்கு மாகாண சபை தேர்தல் நடந்தாலும் தமிழர்கள் திரண்டு வந்து வாக்களித்தார்கள். அடுத்து அதிபர் தேர்தல் வந்தாலும் ராஜபக்சேவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்ற வெறியோடு வந்து தமிழ் மக்கள் வாக்களித்ததை பார்த்தோம். இந்த தேர்தலையும் மக்கள் ஆர்வமோடு 70% மேலே தமிழர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். தங்கள் பிரதிநிதிகள் யார் என்று இலங்கைக்கு, கொழும்புக்கு அனுப்பி வைத்திருக்கிறாங்க.
இப்போ அவங்க நேரடியாக இப்படி பார்ட்டிசிபேட் பண்ணி இலங்கையோட பேச வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அந்த மக்கள் வந்திருக்கிற நிலையில தமிழ் தேசிய கூட்டமைப்பு மென்மையான போக்கை கடைபிடிக்கக்கூடிய கட்சியை தங்களுடைய பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அங்கேயே கடும் போக்கை கொண்டிருந்தவங்க, வேறு வார்த்தைகளில் பேசினவங்களை தமிழ் மக்கள் நிராகரிச்சிருக்காங்க. இந்த சூழல்ல தமிழ்நாட்டிலிருந்து கருத்து சொல்லக்கூடிய தலைவர்கள் இதுல தமிழ் ஈழம்தான் தீர்வு, அதை இந்த நாள் நாம் மகிழ்ச்சி அடைவதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றதை எப்படி புரிஞ்சுக்கிறது? முதல்ல இலங்கை பிரச்சனை 3 கட்டங்களையும் பார்க்கணும். நேற்று, இன்று, நாளை. நேற்று நடந்தது அந்த இனப்படுகொலை. அதற்கு உலகளாவிய தமிழர்கள், இன்னும் சொல்ல போனால் மனித உரிமைகளிலும் மனிதத்துவம் நம்பிக்கை உள்ள அத்தனை பேரும் கேட்கறது, தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். whoever had done mistake they should be booked by international laws. அது ஒரு தனி முயற்சி. அதற்கான முயற்சி உலகளவில் நடந்து கொண்டிருக்கிறது. பசுமை தாயகமும் ஐக்கிய நாடுகள் போராட்டத்தில் தொடர்ந்து அதை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்று என்ன பிரச்சனை என்பது தொடர்ந்து நடந்து வருகிற இன அழிப்பு பிரச்சனைகள், இன்றைக்கும் நில அபகரிப்பு, கற்பழிப்பு, காணாமல் போவது, இந்த பிரச்சனைகள். அது இல்லாமல் ஜனநாயக ரீதியாக இன்றைக்கும் அவர்கள் ஆர்மியில் சேர முடியாது, போலீஸில் சேர முடியாது, இரண்டாம் தர குடிமகனாக வாழ பழகி கொள்ளுங்கள் என்று சொல்கிற இன்றைய நிலைக்கான சேலஞ்ச், அதற்கான எதிர்ப்பு பண்ணுறது. மூன்றாவது, வருங்காலத்தில் மக்களுக்கு எப்படிப்பட்ட அரசியல் சூழ்நிலையில் இந்த இரண்டாம் தர சிட்டிசன்ஷிப் என்கிற நிலை மாறுங்கிறதுக்கான கேள்வி. இந்த 3க்கான பதில் வேணும். தேர்தல் இந்த 3க்கும் பதிலளிக்கப் போவதில்லை. ஆனால் வாழ்க்கையின் அற்புதம் என்னவென்றால் அங்கே இருக்கிற மனிதர்கள் இந்த சூழலையும் வாழ விரும்புகிறார்கள். இல்ல, அந்த மேண்டேட்டை நாம மதிக்கணும் இல்லையா? அந்த மேண்டேட், அந்த மக்களுக்கு இருக்கிற மேண்டேட்டை வந்து நம்ம உதாசீனப்படுத்திட முடியாது இல்லையா? அவர்கள் தேர்தலில் பங்களிப்பதை நான் கூட ஆதரிக்கிறேன். ஒரு ஜனநாயகவாதி என்ற முறையில் ஜனநாயகத்தின் எல்லா முறைகளையும் பயன்படுத்த வேண்டும் என்ற அளவில் ஆதரிக்கிறோம். ஆனால் கசப்பான அனுபவங்கள், நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இது ராஜபக்சே என்ற தனி மனிதனை பற்றியோ ரணில் என்பவரை பற்றியோ இல்லை. நீங்கள் கடந்த ஒரு 100 ஆண்டு கால வரலாறை எடுத்துக்கொண்டால், 48 நடந்த வரலாறு எடுத்துன்னா, அங்கே ராஜபக்சே இருந்தாலும் ரணில் இருந்தாலும் யாராக இருந்தாலும் தயாராக இல்லை. உங்களை அப்படி சொல்றீங்க. நீங்க வந்து இன்னொரு புறத்துல பார்த்தா ரணில் விக்ரமசிங்கே வெற்றி பெறுகிறார், மைத்ரிபால சிறிசேனா நிறுத்துறவங்க வெற்றி பெறுறாங்க. தமிழர் பகுதிகளில் அது வந்து மலையக பகுதினாலும் வடக்கு கிழக்கு தெற்கு வடக்கு கிழக்குனாலும் கூட மென்மையான போக்கு கடைபிடிக்கிறவங்க ஜெயிக்கிறாங்க. போர் வெறியோடு இனவாதம் அதிகமாக பேசினவங்கன்னு எடுத்துக்கிட்டா ராஜபக்சேவும் தோற்கிறார். ராஜபக்சே விட நான் தான் முன்னாடி இருந்து நான் இந்த தேர்தலில் நடத்தினேன் அப்படின்னு சொன்ன, இந்த போரை வெற்றி கொண்டேன்னு சொன்ன சரத் பொன்சேகாவும் தோற்கிறார். இங்கே தமிழ் பகுதிகளிலும் கூட ஜனநாயக போராளிகள் அப்படின்னு பேரில் வந்த விடுதலை புலிகளுடைய முன்னாள் உறுப்பினர்கள்னு சொல்லி வந்தவங்களுக்கு ரொம்ப சொற்பமான வாக்குகள் தான் கிடைச்சிருக்கு. இந்த மேண்டேட்ன்றது வந்து ஒரு ரிகன்சிலியேஷனுக்கான வாய்ப்பு அப்படின்னு பார்க்க முடியாதா? நான் அப்படி கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஆனால் அதே சமயம் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் எடுத்துக்கிறேன். தீவிர போக்கை கடைப்பிடிப்பவர்கள் தோற்று போயிருக்கிற என்பது மட்டும் இல்லை. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வந்து உலகளாவிய தமிழர்கள் அவளை பேக்கப் பண்ணி பண்ண கூட ஒரு வாக்கே வாங்க முடியல. இது எந்த போக்கை காட்டுகிறது என்றால், உலகத் தமிழர்கள் நினைப்பதற்கும் அங்கிருக்க தமிழர்கள் நினைப்பதற்கும் உள்ள மாறுதல், வேறுபாடு. அந்த வேறுபாடு என்பது என்னவென்றால், தனி ஈழத்தை பற்றிய கேள்வியில் ஏதாவது வேறுபாடு நிச்சயமாக இருக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் ஒன்று வந்து ஒற்றுமை இருக்குது. இரண்டாவது தர குடிமக்களாக வாழ விரும்பாத சமயத்திலும் இன்றைக்கு இருக்கிற வாழ்க்கைக்கான உறுதியை அவர்கள் தேடுகிறார்கள். அதற்கான அரசியல் சூழ்நிலையில் ராஜபக்சே இருந்துவிடவே கூடாது என்பதற்கான வாக்குகள் தான் ரணிலுக்கு என்ன மிஞ்சி இருக்கிறதோ அங்க அதிலிருந்து போராட்டத்தை தொடங்கலாம் அப்படின்ற ஒரு பார்வை அந்த மக்களுக்கு எதிரான வாக்குகளை யார் வெற்றி பெறுவார்கள் தமிழ்நாட்டிலையும் பார்த்திருக்கோம். வேணா யார் ஜெயிப்பாங்களோ வாட்டு போடுவோம். திரு ராதாகிருஷ்ணன், இந்த பிரச்சனையில தொடக்க முதலில் அக்கறை காட்டி வரக்கூடிய தனிப்பட்ட ஆர்வலர் அப்படின்ற முறையிலையும் திமுக இன்னைக்கு வந்து சொல்லியிருக்கிற கருத்துக்கு நீங்க ஒரு கருத்து சொல்லணும். திமுக சொல்லியிருக்கிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பு 3வது அணியாக, 3வது பெரிய கட்சியாக வந்திருக்கு. அந்த கட்சியின் ஆதரவோடு தான் ஒரு கட்சி ஆட்சி அமைக்க போகிறது. ஆட்சி அமைக்கிற ரணில் இந்த தயவில் தான் ஆட்சி அமைக்க போகிறார். எனவே தமிழர்களுக்கு இவங்க நினைச்சதை அங்க பெற்றிட முடியும் அப்படின்ற அடிப்படையில் திமுக தலைவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார், புதிய விடியல். ஆனால் இன்றைக்கு மாலை வெளியாகி இருக்கிற செய்தி முற்றிலும் வேறாக இருக்கிறது. ராஜபக்சேவுடைய கட்சியும் ரணில் விக்ரமசிங்கே கட்சியும் சேர்ந்து தேசிய அரசு அமைக்க போறோம்ன்றாங்க. இதுல தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன சாதிச்சிருப்போம்? சம்பந்தமும் அதுல சேர்றாப்புல இல்லைன்னு தான் கருத்து, அவர் கருத்து இருக்கு. இப்போ நீங்க 1976 வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு பிறகு அதிகமான இடங்கள் தமிழர்கள் இந்த தேர்தலாம் ஜெயிச்சிருக்கிறாங்க. கடந்த அந்த வட்டுக்கோட்டை செல்வா இருக்கும்போது 18 இடங்கள்ல ஜெயிச்சாங்க. தனி வாழ்வா சகவாழ்வாங்கிறது தனி வாழ்வுன்னு வாக்களித்தாங்க. அந்த அடிப்படையில் இன்னைக்கு யாழ்ப்பாண பகுதி தான் போர்க்களமாக இருந்தது. வவுனியா யாழ்ப்பாண பகுதி, அங்கேயே இந்த இவங்களுக்கு சம்பந்தம் அவங்க கூட்டமைப்பு கிடைச்சிருக்காங்க. திரிகோணமலை மட்டக்களப்பு அம்பாறையில் வந்து எல்லாரும் பங்கு போட்டிருக்கிறாங்க தமிழர் பகுதியில்.
இப்போ இங்கே வந்து ஒரு 14, இன்னும் ஒரு 2 லிஸ்ட் சிஸ்டத்தில் 2 கிடைக்கும், பட்டியல் சிஸ்டத்தில் 2 கிடைக்கும். யாருக்கு? சம்பந்தவுடைய அமைப்புக்கு. பிறகு இன்னொரு 2 தமிழர்கள் ஜெயிச்சிருக்காங்க. 16 எண்ணிக்கை இப்போ இருக்குது. இந்த ஒரு பலத்தோட இப்போ தான் முதலோட வந்திருக்க ரொம்ப நாளைக்கு பிறகு வந்திருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையில் தமிழர்களுக்கு இத்தனை ஒரு பிரதிநிதித்துவம் கிடைச்சிருக்குது. அது சம்பந்தமாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலமாங்கிறத பின்னாடி பார்ப்போம். தமிழர்களுக்கு இவ்வளவு சீட்டுகள் வந்திருக்குது நாடாளுமன்றத்தில் மக்கள் பிரதிநிதியாக. இவங்க போய் இன்னும் ஒரு நம்பிக்கை கொடுக்குறவங்கள இதுவரைக்கும் கஷ்டப்பட்டாங்க 30 ஆண்டு காலம். இங்கே ஓரளவு ஒரு ஒரு விடியல் வரட்டுமே அவங்க வாழ்வில், அங்கிறத எங்கள் தலைவருடைய நோக்கம். இதில் எங்களுடைய நோக்கம், டெசோவுடைய அடிப்படை நோக்கம்னா அங்குள்ள மக்கள் என்ன அரசியல் தீர்வு விரும்புகிறாங்களோ, ஈழமா இல்லை வேற மாதிரி அமைப்பு அரசியல், அதுக்கு வந்து பொது வாக்கெடுப்புன்னு தான் நாங்கள் எங்களுடைய கொள்கை. 2வது, ராஜபக்சே மீது 2009 3 விஷயங்கள்ல தமிழ்நாட்டில் ஒரு பொதுவான கருத்து இருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்றத்திலே கூட சர்வதேச சுதந்திரமான நம்பகமான விசாரணை, மாறுபட்ட கருத்து, போர்க்குற்ற விசாரணை தொடர்பாக பொது வாக்கெடுப்பு, பொருளாதார தடை வரலையும் கூட தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளும் போட்டிருக்காங்க. கிடையாது, அது அடிப்படை. பட் அதெல்லாம் வந்து இன்றைக்கு இருக்கிற சூழல்ல யதார்த்தத்தை புரிந்து கொண்டு பேசக்கூடிய பேச்சுகளா அப்படின்றது விவாதத்துக்குரியது. நாம் தொடர்ந்து பேசலாம். திரு நிக்சன் நம்மோடு இலங்கையின் தலைநகர் கொழும்பிலிருந்து ஊடகவியலாளர் விமர்சகர் நிக்சன் இணைகிறார். வணக்கம் நிக்சன். இந்த தேர்தல் முடிவுகள் தேசிய அரசு புதிதாக அமையக்கூடிய நிலையில, வணக்கம், அண்மை கால இந்திய வரலாற்றில் அப்படி நடந்ததில்லை. ஆனால் இலங்கையில தேசிய அரசு என்பது தேர்தலுக்கு முன்பிருந்தே பேசப்பட்டு வருகிறது. எதிரும் புதிருமான 2 கட்சிகள் சேர்ந்து நடத்தக்கூடிய இந்த முயற்சியில் தமிழர்களுக்கு என்ன கிடைக்கப் போகிறது? போர்க்குற்ற விசாரணை என்பதற்கு அவர்கள் எந்த அளவுக்கு அரசாங்கம் இறங்கி வரப்போகிறது? தமிழர்களுக்கு இதிலே எதுவும் கிடைக்கும் என்று கூற முடியாது. பொதுவாக இது எது தனிப்பட்ட கருத்து அல்ல, பொதுவாக தமிழ் மக்கள் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம்தான். ஏனென்று சொன்னால், பொதுவாக இலங்கை நாடாளுமன்றத்தின் மூலமாக இனப்பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் என்ற நம்பிக்கை அல்லது அந்த ஜனநாயகத்திலே இருக்கக்கூடிய நம்பிக்கை என்பது தமிழ் மக்களுக்கு இல்லை. மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். தேர்தல் நடைபெறுகின்றது, தங்களுடைய பிரதிகள் என்று வாக்களித்திருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், தமிழ் மக்களை பொறுத்தவரை, வடக்கு கிழக்கு மாகாண தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே அவர்கள் சலுகைகளுக்காக நிவாரணங்களுக்காக வாக்களிப்பவர்கள் அல்ல. அப்படியாக இருந்தால் அவர்கள் அரசாங்க கட்சிக்கு அல்லது அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்கக்கூடிய தமிழ் கட்சிகளுக்கு அவர்கள் வாக்களித்திருப்பார்கள். ஆகவே தமிழ் மக்களுடைய பாரம்பரிய கொள்கை என்பது தங்களுடைய அரசியல் இலக்குக்காக வாக்களிப்பதுதான். ஆனால் நாடாளுமன்றத்தின் மூலமாக தீர்வை பெற்றுவிடலாம் என்ற நம்பிக்கை மிக மிக குறைவு. அந்த அடிப்படையிலே புதிய நாடாளுமன்றத்தின் மூலமாக எதையும் சாதிக்கலாம் என்ற அந்த கருத்து என்னை பொறுத்தவரை பிழையானது. ஆனால் இங்கே நாங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும். தேசிய அரசாங்கம் என்று சொல்லுகின்றார்கள். இந்த தேசிய அரசாங்கம் என்றால் முதலில் என்ன என்ற கேள்வி இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், தேசிய அரசாங்கம் என்றால் 2 வேறுபட்ட கட்சிகள் ஒன்றாக மேசையிலே இருந்து பேசி என்னென்ன விடயங்களை செய்வது, என்னென்ன விடயங்களை தவிர்ப்பது என்று முடிவெடுத்து தான் தேசிய அரசாங்கத்தை அமைப்பது. ஆனால் இங்கே என்ன நடக்கின்றது என்று சொன்னால், எதிர்கட்சி இருக்கக்கூடிய, அதாவது மஹிந்த ராஜபக்ச அணியில் இருக்கக்கூடிய ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருக்கக்கூடிய தங்களுக்கு சாதகமான உறுப்பினர்களை இவர்கள் பேரம் பேசி எடுக்கிறார்கள். அதைத்தான் தேசிய அரசாங்கம் என்று சொல்லுகின்றார்கள். ஆகவே அப்படி பேரம் பேசி எடுத்துக்கொண்டு விட்டால் இங்கே என்ன நடக்கப் போகின்றது சொன்னால், தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஆதரவு இல்லாமலேயே அவர்கள் பெரும்பான்மையாக ஆட்சி செய்யக்கூடிய நிலைமை ஒன்று வரும். அப்படியான நிலைமை ஒன்று வருமாக இருந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய கோரிக்கைகளை அங்கே ஏற்கக்கூடிய நிலைமை இருக்காது. அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஆதரவை பெற்றுக்கொண்டு ஆட்சி அமைத்தாலும் கூட உடனடியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு கேட்கின்ற விடயங்களை அவர்களால் செய்ய முடியாது. வேண்டுமானால் யுத்தத்தினுடைய பக்கவிளைவு என்று சொல்லக்கூடிய முள்குடியேற்ற பிரச்சனைகள் அல்லது அங்கே காணி பறிக்கின்ற பிரச்சனைகள் என்று அப்படியான சில பிரச்சனைகளை அவர்கள் அதுக்கான தீர்வுகளை காண முடியும். ஆனால் தமிழ் மக்கள் இதுல வந்து 2 பெரிய கட்சிகள் சமரசம் செய்து கொள்கின்றன, அவர்களுக்கென்று தனி பெரும்பான்மை கிடைத்துவிட போகிறது. எனவே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அதை ஒன்றும் பெரிதாக பங்காற்ற முடியாது அப்படின்ற பார்வையை முன்வைக்கிறீங்க. ஆனால் முன்பிருந்த நிலை இல்லை. ஸ்ரீசேனா வேறு மாதிரியாக பேசுகிறார். இனவாத அரசியலுக்கு முடிவு கட்டுங்கள் அப்படின்ற வார்த்தையை ராஜபக்சேவை பார்த்து சொல்றார். தேர்தலுக்கு முன்பே இந்த கூட்டணி என்பது உருவாகி இருந்தது. இலங்கை தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது இந்த ஆட்சியை ஆதரிக்கக்கூடிய ஒன்றாக, ரணில் விக்ரமசிங்கே சிறிசேனாவை ஆட்சிக்கு கொண்டு வரக்கூடிய ஒன்றாக இருந்தது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற ஒன்று, அவர்களிடையே இருக்கக்கூடிய புரிதல்ன்றது இன்னைக்கு பயன்படாதா? அவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய, நீங்கள் கேள்வியிலே குறிப்பிட்டது போல, அந்த புரிதல் என்பது அவர்களுக்கு நன்றாக அமையலாம், அவர்களுக்கு சாதகமாக அமையலாம், சிங்கள மக்களுக்கு சாதகமாக அமையலாம். நீங்கள் ஒன்றை பாருங்கள், மைத்திரிபால சிறிசேனாவாக இருக்கலாம் அல்லது ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம். அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்?
ஒற்றையாட்சி கோட்பாட்டை, அதாவது தற்போது இருக்கக்கூடிய அரசியல் யாப்பினுடைய கட்டமைப்புகளில் இருந்து அவர்கள் விடுபட தயாராக இல்லை. சமஷ்டி ஆட்சி முறை என்பதை ஏற்க முடியாது என்று கூறியிருக்கின்றார்கள். வடகிழக்கு மாகாணம் இணைக்கப்படாது, அது இணைக்கப்படுமா என்பதை கூட அவர்கள் தெளிவாக சொல்லவில்லை. தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு விடயத்திலே அவர்களுக்கு தெளிவில்லை. அவர்கள் ஒன்றை மட்டும் சொல்கின்றார்கள், தமிழ் மக்களின் அதிகாரத்தை கேட்கின்றார்கள், அபிவிருத்தியை செய்யலாமே என்ற கருத்து அவரிடம் காணப்படுகின்றது. ஆகவே அப்படியான ஒரு நிலையிலே தமிழ் மக்கள் இதை இங்கே சாதிக்க முடியாது என்ற கருத்து தான் இங்கே வருகின்றது, மேலோங்கி நிற்கின்றது. வளர்ச்சியா அதிகாரமா, வளர்ச்சியா விடுதலையா அப்படின்ற ஒன்றில் எதற்கு யார் முன்னுரிமை கொடுக்கிறார்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் இதில் வருது. நாம ஒரேடியாக அதை அடைய முடியும் அப்படின்ற ஒரு கட்டம், ஒரு இராணுவ கட்டமைப்போடு போராட்ட களம் இருந்த சூழல் ஒரு காலத்தில் இருந்தது. பரிகாலம் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, ஒரு தீர்வு வளர்ச்சினா இன்னி ஒரு நிம்மதியாக இருந்தால் அப்புறம் வளரலாம். இப்போ அவங்களுக்கு ஒரு தீர்வு ஏற்படும். இல்ல விடியல் அப்படின்றது ஒரே படி நிலையில வந்துருமா, ஒரே பாய்ச்சல்ல கிடைச்சிருமா அப்படின்றது ஒரு சந்தேகத்துக்குரிய கேள்வி. எல்லோரும் விரும்பலாம், ஆனா அது நடக்குமா அப்படின்றது சில விஷயங்கள் கனவாகவே முடிந்து விடும். அப்படியான ஒன்றாக இது அமைந்து விடக்கூடாதுன்ற கவலையோடையும் கரிசனத்தோடையும் கூட நாம் இதை பேசலாம். சோமிதரன், இதுல இலங்கை பிரச்சனையை ஆழமா பார்க்கிறவன்ற முறையிலும் அங்கு போயிட்டு வரவன்ற முறையிலும் இந்த தேர்தலில் சில புதிர்கள் இருக்கு. டக்ளஸ் தேவானந்தா தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களால் கடுமையாக விமர்சனிக்கப்படக்கூடிய ஒரு தலைவர். ஆனால் அவர் தொடர்ச்சியாக வெற்றி பெறுகிறார். 6வது முறையாக அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இது இராணுவத்தின் உதவியோடு நடந்த தேர்தலில், சுதந்திரமாக நடந்த நியாயமான தேர்தலில் அவர் வெற்றி பெற முடியுது. சுரேஷ் பிரேமச்சந்திரன் என்கிற ஆளுமை தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக அறியப்படும் ஆளுமை. அந்த பிரச்சனைக்கு தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடியவர். ஆனால் அவர் தோற்கிறார். இது எதனால சாத்தியம்? முதல்ல ஒரு விஷயம் ஐயா சொன்னது போல், இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு முன்வைச்ச தேர்தலில் தான் அதிகப்படியாக உறுப்பினர்கள் வந்தாங்க, அதுக்கு பிறகு இப்போ தான் வந்திருக்காங்கன்னு சொன்னார். அதில் தவறு, 2004 தேர்தலில் 22 உறுப்பினர்கள் எடுத்துருக்காங்க, அது அதிகூடிய எண்ணிக்கை. 22 உறுப்பினர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கிடைத்திருந்தது. இந்த போர் நடந்த 2009 அந்த 22 தமிழ் உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் இருந்தார்கள். இன்றைக்கு சம்பந்தர் தமிழ் தேசிய கூட்டமைப்புல வெவ்வேறு கூட்டமைப்பு ஒட்டுமொத்தமா இந்த ஒரு தமிழர்கள் அதிகமா இருந்தாங்க, ஒட்டுமொத்த தமிழ் தேசிய கூட்டமைப்புலயே அது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல, ஒரு பிரச்சனை இல்ல. நான் தெளிவதற்காக சொல்றேன், தமிழ் தேசிய கூட்டமைப்புல 22 பேர் இருந்தாங்க. என்ன முக்கியமான விஷயம்னு சொன்னா, இன்றைக்கு அரசு அமைஞ்சிருக்கிறது அடிப்படையான விஷயம். நீங்க மைத்ரிபால சிறிசேன அவர்கள் மென்போக்கான அரசியலை கொண்டு போகணும், கடும்போக்கான சிங்கள தேசியவாதத்தை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இப்ப தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதை உணர்ந்ததாக எந்த வெளிப்பாடும் சிங்களவர்கள்ட்ட இல்லை. தமிழர்களுக்கு அரசியல் பிரச்சனை ஒன்று இருக்கிறது என்பதை உணர்ந்து சிங்களவர்கள் எந்த அறிக்கையுமே விடவில்லை. அவர்கள் ஒரு போர் நடந்தது, போருக்கு பின்னரான மீள்கட்டுமானம் பற்றிய பேச்சுக்கள் இருக்கிறதே தவிர சிங்கள மக்கள் மத்தியிலே இருக்குது. நாங்க தமிழர்களும் சிங்களவர்களும் ஒன்றாக போகலாம், ஒரு நேஷனல் ஹார்மோனி, இந்த மாதிரி விஷயங்களை பேசிக்கொண்டிருக்காங்களே இல்லன்றீங்க. இங்க தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய குரல் இருக்கும் போது கூட இந்திய அரசாங்கத்திடமே இப்படியான ஒரு பார்வை இல்லை அப்படின்றது இன்னொரு விவாதிக்க வேண்டிய இன்னொரு விஷயம். இப்ப நீங்க கேட்ட கேள்வி ஏன் டக்ளஸ் தேவானந்தாவுக்கான வாய்ப்பு இருந்தது? முக்கியமான பிரச்சனை போருக்கு பிற்போர் கால சமூகம் என்ற ஒரு பிரச்சனை இருக்கு. போஸ்ட் வார் சொசைட்டி. போஸ்ட் வார் சொசைட்டிக்கு அடிப்படையான அரசியல் தீர்வு என்பதற்கு அப்பாலும் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்த பிரச்சனைகளுக்கான கிரவுண்ட் ஒர்க் ஒன்று இருக்கு. அடித்தட்டு மக்களிடம் இறங்கி வேலை செய்வது என்பது ஒரு விஷயம். இப்ப தமிழ் தேசிய விடுதலை முன்னணியினுடைய தோல்விக்கான காரணமும் அதுவாகத்தான் இருக்குது. அவர்களுடைய கிரவுண்ட் ஒர்க் என்பது மக்களிடம் இறங்கி வேலை செய்த அளவு என்பது போதுமானதாக இல்லை. அதனால தான் இப்ப புலம்பெயர்ந்த தமிழர்கள் அதற்கான ஆதரவை வழங்கி இருந்தார்கள். இணையதளங்களிலே தமிழ் தேசிய விடுதலை முன்னணிக்கான ஆதரவு பலமாக இருந்தது. ஆனால் மக்களிடத்திலே அந்த கருத்துக்களை எவ்வளவு தூரம் எடுத்து சென்று ஒரு நம்பிக்கையை பெற்றுக் கொண்டார்கள் என்றுதான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமாக்களுடைய தோல்விக்கான கேள்வியாக இருக்கிறது. ஆனால் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு என்பது ஒரு காலங்காலமா ஒரு ஓட் பேங்க், ஒரு கணிசமான, நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா கிளிநொச்சியில 6000 வாக்குகள் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு கிடைத்திருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு 26,000 வாக்குகளும் 6,000 வாக்குகள் இரண்டாவது கட்சியாக இபிடிபிக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு விஷயத்தை காட்டுதுன்னா, போருக்கு பிற்பாடு அன்றாட பிரச்சனைகள் இருக்கு. இப்ப கிட்டத்தட்ட 11,500 போராளிகள் புனர்வாழ்வு பெற்று வெளியே வந்திருக்கிறார்கள். இந்த 11,500 போராளிகளுக்கு என்ன அவர்களுக்கு ஏற்பாடுகள் பண்ணியிருக்கு? ஏன்னா இன்னும் அவர்கள் புலனாய்வாளர்கள் கண்காணித்து இருக்கிறார்கள். மைத்திரிபால அரசு வந்தாலும் கூட இலங்கையினுடைய புலனாய்வுத்துறையினுடைய கண்காணிப்பிலே தான் அங்குள்ள போராளிகள் இருக்கிறார்கள். அவர்களோட நிலைமை என்பது மிக மோசமாக இருக்கிறது.
அவர்கள் தற்கொலை பண்ணி செய்திருக்கிறார்கள். அங்கே இருந்த பெண் போராளிகள் நிலைமை மோசமாக இருக்கிறது. அவருடைய வாழ்வாதாரம் பிரச்சனைக்குள்ளாகப்பட்டிருக்கிறது. போரிலே அடிபட்ட மக்களுடைய அப்படியான சூழல்ல சுரேஷ் பிரேமச்சந்திரன் வெற்றி பெற்றிருக்கணும் இல்ல, அதெல்லாம் தொடர்ந்து அதுக்காக குரல் கொடுத்தவர் தானே அவர். இல்ல அது அது அவருடைய கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு கணிசமான வாக்கு அளிக்கப்பட்டிருக்கு. அதுல விருப்பு வாக்கு அடிப்படையிலே சுரேஷ் பிரேமச்சந்திரனுக்கு விருப்பு வாக்கு குறைவாக இருக்கிறது. அது அவருடைய மற்ற உறுப்பினர்கள் மக்களிடத்திலே சென்ற அளவு, சுரேஷ் பிரேமச்சந்திரன் வெளிப்படையாக ஊடகங்களிலே ஒரு பிரபலமான ஒரு ஆளாக இருக்கின்ற போதிலும் மற்ற உறுப்பினர்கள் மக்களிடத்திலே மிக நெருக்கமாக சென்றிருந்ததனால் அந்த விருப்பு வாக்கு பெற்றிருக்கலாம். இது விருப்பு வாக்கின் அடிப்படையிலே தான். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒட்டுமொத்தமாக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இது ஏன் என்ற கேள்வி இருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பதை தமிழர்கள் தங்களுடைய பிரதிநிதியாக பாராளுமன்றத்துக்கு அனுப்ப நினைக்கிறார்கள். தமிழர்கள் சார்பில் இப்ப அடுத்த கட்டமாக என்ன நடக்க, இப்ப 2 வருஷத்துக்கு தேசிய அரசாங்கம் வைக்க போறார்கள். இந்த தேசிய அரசாங்கத்திலே சிங்கள கட்சிகள் இருக்க போறன, மலையகத்திலே போட்டிருக்கக்கூடிய, மலையகத்திலேயும் கொழும்புலையும் போட்டிருக்கக்கூடிய தமிழ் கட்சிகள் இருக்க போறன. இது தவிர முஸ்லீம் காங்கிரஸ் உள்ளிட்ட முஸ்லீம் கட்சிகள் இந்த தேசிய அரசாங்கத்தில் இருக்க. தமிழ் தேசிய கூட்டமைப்பை தவிர இலங்கையில் போட்டியிட்ட அனைத்து தரப்பினரும் இந்த தேசிய அரசாங்கத்தில் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை டக்ளஸ் தேவானந்தாவும் தேசிய அரசாங்கத்தில் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்க வேண்டாம் என்று வேண்டுமானால் அழுத்தத்தை கொடுக்காம விடுவார்கள். மற்றபடிக்கு எல்லா கட்சிகளுமே இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பை தவிர. ஆகவே இப்பொழுது ஒரு பேச்சுவார்த்தை என்ற ஒரு நிலைமை வரும். இந்த 2 வருஷ காலப்பகுதியில் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு பற்றி பேசுவார்கள். அப்படி பேச்சுவார்த்தை வந்தால் சிங்கள அரசோடு அல்லது இலங்கையினுடைய தேசிய அரசாங்கத்தோடு தமிழர் தரப்பு பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும். அதற்கான பிரதிநிதிகளாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருப்பார்கள். அதுக்கு கிடைத்த ஒரு அழுத்தமாகத்தான் இதை பார்க்க. இது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய வெற்றியாக நாம் பார்க்க முடியாது. தமிழர்கள் தங்கள் பிரச்சனையை யாரோடு பேச வேண்டும், எந்த பிரதிநிதியோடு பேச வேண்டும், அந்த பிரதிநிதிகளை அனுப்பி இருக்கிறார்கள் அப்படின்ற அளவுல தான் இதை புரிஞ்சுக்கணும்ன்ற பார்வை முன்வைக்கிறீங்க. வெங்கட்ரமணன், இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. தமிழர்கள் இந்த பிரச்சனையை இலங்கை நாடாளுமன்றத்தில் பேசுறது ஒரு புறத்தில் இருக்கும்போது, புலம்பெயர்ந்த தமிழர்கள் அல்லது தமிழ்நாட்டு தமிழர்களுக்கான கடமைகள் அப்படின்னு வருது. தமிழ்நாட்டு தலைவர்கள் கருத்து சொல்லியிருக்கிறதுல பாமக நிறுவனர் இலங்கை தேர்தல் முடிவு தமிழர்களுக்கு எந்த பயனும் இல்லை அப்படின்னு ஒரு வரியில முடிக்கிறார். திமுக தலைவர் கருணாநிதி இதன் மூலமாக ஒரு புதிய விடியல் பிறக்கும்னு என்னுடைய விளைவை தெரிவிக்கிறேன்றார். திருமாவளவன் உலகத் தமிழர்களை ஒருங்கிணைக்க கூட்டமைப்பு முன்வரணும்னு சொல்றார். இந்த மாறுபட்ட பார்வைன்னு பார்க்கிறதா அல்லது இது ஒன்றோடு ஒன்று காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர் அப்படின்னு பார்க்கிறதா? இல்லை, இது ஒரு மாறுபட்ட பார்வை தான். இப்போது இலங்கையை பொறுத்த வரைக்கும் அந்த தமிழர்கள் எல்லா தேர்தலையும் அவங்க பங்கு பெற்று தங்களுக்கான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து ஓரளவுக்கு அவங்களுடைய இன்டர்னல் செல்ஃப் டிட்டர்மினேஷன் சொல்லுவாங்க, ஓரளவுக்கு அவங்க அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வெளியிலேருந்து ஒரு பார்வையை திணிக்க வேண்டுமான்றதை யோசிக்கணும். அவங்களுடைய வாழ்வியல் பிரச்சனைகள் முதல்ல இருக்குது, அன்றாட பிரச்சனைகள் இருக்குது, அதாவது போருக்கான பக்க விளைவுகள்னு சொன்னார், அந்த பிரச்சனைகள் இருக்கிறது. இதை தவிர அவருடைய அரசியல் அபிலாஷைகள் இருக்கின்றன. இந்த அரசியல் அபிலாஷைன்றது தலைமுறைக்கு மாறலாம். இப்போது வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்ற சமயத்தில் இருந்த தலைமுறைக்கும் போரினால் அதிகபட்சம் பாதிக்கப்பட்ட 2000 2009 அந்த தலைமுறைக்கும் இப்போது புலம்பெயர்ந்து வெளிநாட்டில் வாழ்ந்து மேலை நாடுகளின் கல்வியை கற்று இங்கே வளர்ச்சியை மட்டும் ஓரளவுக்கு பார்க்குறவங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு வேற பார்வை இருக்கலாம். இந்த எல்லா பார்வையும் நம்ம ஒருமித்த பார்க்க முடியாது. ஏன்னா என்ன செய்தாலும் கடைசியில் இலங்கையில் தமிழர் பகுதிகளில் அவர்களுடைய அரசியல் அமைப்புகளும் அவர்களுடைய நிர்வாக அமைப்புகளும் அவர்களுக்கு ஒரு கண்ணியமான தீர்வு இருக்கிற வகையில் இருக்குமா? இதற்காக அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? தேர்தலில் வாக்களித்து விட்டு சில பிரதிநிதிகளை அனுப்பி பிறகு அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? இதெல்லாம் உள்நாட்டு பிரச்சனைகள். இது இட்ஸ் இன்டர்னல் நெகோசியேஷன். சிங்கள தரப்புக்கும் தமிழ் தரப்புக்கும் 2 பக்கங்களில் இருக்கிற எல்லா அரசியலையும் ஒதுக்கி வச்சு என்னைக்கு அவங்க பார்க்குறாங்கன்றது எனக்கு தெரியாது. ஏன்னா இப்போ பிரதான கட்சிகளுக்கு இடையே பேரங்கள் நடக்குது. இல்லை, ஒரு இனவாத சூடு அல்லது இடவாத வெம்மை அப்படின்னு தணிஞ்சிருக்கு. தேர்தல் நேரத்தில் திடீரென்று ராஜபக்சே சொன்னார், ஜெனீவாக்கு என்ன கூட்டு போவாங்க, அங்கே நான் விசாரிக்கப்படணுமான்னு சொல்லி போய் மக்கள்கிட்ட பேசினார். அப்போ விடுதலை புலிகள் மீண்டும் உருவாகிறார்கள், பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட பத்திரிகைகளில் செய்திகள் பரப்பப்பட்டன. இதெல்லாம் சிங்களர்கள்ட்ட மீண்டும் ஒரு ஆபத்து வரப்போகிறது அப்படின்னு காட்டுறதுக்கான முயற்சியா கூட பார்க்கப்பட்டது. ஆனால் அதெல்லாம் நிராகரிக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த இனவாதம் அப்படின்ற அதோட வெம்மை தணிஞ்சிருக்கு அப்படின்னு இந்த முடிவை வச்சு நம்ம சொல்ல முடியுமா? ஓரளவுக்கு தனி. நீங்க வரலாற்று ரீதியாக பார்த்தீங்கன்னா எல்லா தேர்தலையும் இந்த இனவாதம் வெளிப்படுறதில்லை. நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட சொல்ல முடியும். 94 பாராளுமன்ற தேர்தல் சந்திரிகா வெற்றி பெற்றது. 95 அவங்க அதிபரானது. அப்புறம் 2001 ரணில் விக்ரமசிங்கே பேச்சுவார்த்தை நடைபெற வேண்டும்,
போர் முடிவுக்கு வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு சிங்கள தரப்பினர் கூட வாக்களித்தாங்க. ஆனால் 2004 எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போ வந்து இந்த போர் நிறுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் சிங்களர்களுக்கு சாதகமாக இல்லைன்னு அவங்க தரப்பில் ஒரு பயம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி விடுதலை புலிகளால் அவங்க அரசியல் ரீதியாக அவங்க வந்து வலுவடைந்து விட்டார்கள் என்ற ஒரு அபிப்பிராயம் வந்ததுனால தான் அதுக்கு எதிராக படம். அப்போ இனவாதம் மேலோங்கி வருது. 2009 தேர்தல், அதுக்கு நடைபெற்ற பல்வேறு மாகாண தேர்தல், இதிலெல்லாம் அது வந்து மேலோங்கி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பியும் ஒரு அமைதிக்காகவும் இந்த மாதிரி இன ரீதியாக நாட்டை பிளவுபடுத்துவது தவறு என்ற ஒரு பார்வையும் இப்போ வந்திருக்குது. இதனால் இது மாறி மாறி வரக்கூடியது. இதற்கு வந்து அவ்வப்போது இருக்கும் சம்பவங்கள் மட்டும் இல்லை, அவ்வப்போது இருக்கும் தலைமைகளையும் பொறுத்தது. தலைமையை பொறுத்தது வந்து தன்னுடைய தேவைக்காகத்தானே இதெல்லாமே. இப்ப தமிழீழம் என்பதை கூட அதுதான் இருக்கு. நிக்சன் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார், ஒரு ஆபத்தை சுட்டி காட்டிருக்கிறார். இன்றைக்கு இரண்டு அரசாங்கங்களும் இரண்டு கட்சிகளும் சேரும் போது தமிழர்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள், அவருடைய அரசியல் வெற்றி பயன்படாமல் போயிடும் என்ற எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. சாதாரண எச்சரிக்கை கிடையாது. இவருடைய 2 பேரும் சேர்ந்து இன்னொரு அச்சுறுத்தலை நமக்கு கொடுக்கிறது. அதாவது இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிகேஷனுக்கான திட்டங்கள் போகும்போது இவங்க ஹைபிரிட் கொடுங்க, இல்லை நாங்கள் இண்டிபெண்டன்ட் பண்ணுறோம்னு சொல்கிறப்ப 2 பேரும் சேர்ந்து உலக நாங்களாம் சேர்ந்து பண்ணுறவங்க லாபி பண்ணுறதுக்கு பயன்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு அச்சத்தோட பயத்தோட இலங்கையின் ஒட்டுமொத்த கருத்து இது அப்படின்னு பண்ணுவாங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். இதுல நிறைய பேச வேண்டியிருக்கு. தமிழ்நாட்டில் நான் எதிர்க்க விரும்புகிறேன். இல்ல அது வந்து தலைமுறை கம்யூனிட்டிக்கு அங்க ஸ்டேக்ஸ் இல்லைன்னு சொல்றாரு. அதை அவர்கள் தீர்மானித்துக் கொள்ளட்டும், நீங்க திணிக்காதீங்க அப்படின்னு. நவீன உலகத்துல எங்கெல்லாம் மனித உரிமை பறிக்கப்படுதோ கேட்க வேண்டிய கடமை மனிதனுக்கு இருக்கிறது. அதுக்காக தான் உலகத்துல ஐக்கிய நாடு சபை தொடர்ந்து பேசலாம், பார்க்க முடியும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இலங்கையில் 3 தரப்பு இருக்கு. நம்ம இலங்கையிலே வாழ்ந்து சோமிதரன் நாம் தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து திரு நிக்சன், இலங்கையில் ராஜபக்சே ஆட்சி முடிந்த பிறகு ஜனாதிபதிக்கான அதிகாரத்தை குறைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பதவிக்கு வந்த ஸ்ரீசேனா இன்னைக்கு மீண்டும் அவர் கையிலே அதிகாரம் குவிவதற்கான வாய்ப்புகள் தெரியுது. அவர் அதிகார குறைப்புக்கு சில காலக்கெடுவை கூட சொன்னார். சில நாட்கள்ல சில மாதங்கள்ல இந்த முடிவுக்கு வருவோம்னு சொன்னார். ஆனால் அப்படி எந்த அதிகாரத்தையும் குறைத்து கொண்டு நாடாளுமன்றத்திற்கு அதிக அதிகாரம் தரக்கூடிய முடிவுக்கு அவர் வரல. தேர்தல் முடிவு அவருடைய கரங்களை வலுப்படுத்தி இருக்கு. இது வரக்கூடிய காலங்கள்ல இதே நிலைமை தொடரக்கூடுமா? ராஜபக்சேவுடைய அரசியல் எதிர்காலம் அப்படின்றது என்னவாக போகும்? உண்மையிலே நாங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும். மஹிந்த ராஜபக்ச விலத்தி விட்டார், அவருடைய இனவாதம் அழிந்து விட்டது, மைத்திரிபால சிறிசேன வந்து விட்டார், அவர் அதிகாரங்கள் எல்லாம் குறைக்கின்றார், நல்லது செய்ய போகின்றார் என்ற பேச்சு இருக்கின்றது. உண்மையிலே தமிழ் மக்களை பொறுத்தவரையே தமிழ் மக்களுடைய பிரச்சனை என்று பார்க்கின்ற பொழுது அவை எதுவுமே சாத்தியப்படக்கூடியவை அல்ல. நீங்கள் பார்க்கலாம், மைத்திரிபால சிறிசேன தன்னுடைய ஜனாதிபதிக்கான அதிகாரங்களை குறைத்திருக்கலாம், அல்லது அவர்கள் வேறு விதமான அமைப்புகள் செய்யலாம். எல்லாமே அது சிங்கள மக்களுக்கானதாக இருக்கலாம். இப்போது தமிழ் மக்களுடைய பிரச்சனை என்பது மஹிந்த ராஜபக்சவை வெளியேற்றுவதோ அல்லது ரணில் விக்ரமசிங்கே கொண்டு வருவதோ அல்ல. எவர் வந்தாலும் பிரச்சனை ஒன்றுதான். நீங்கள் பாருங்கள், ஸ்ரீலங்கன் ஸ்டேட், இலங்கை அரசு என்ற அந்த கட்டமைப்பு தான் தமிழ் மக்களுக்கு பிரச்சனை. இங்கே அரசியல் கட்சிகள் அல்ல, தனிநபர்கள் அல்ல. நாளை மஹிந்த ராஜபக்ச இருந்தார், நீண்ட கால வரலாறு இப்படித்தான் இருந்தாலும் உடனடியாக என்ன சாத்தியம் இருக்கிறது? உடனடியாக இப்போது இந்த அரசின் முன்னால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்னெடுப்பதற்கான சாத்தியங்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க. தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தையே கேள்விக்குட்படுத்தியவர்கள் தற்போது ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடியவர்கள். உங்களுக்கு தெரியும், ரணில் விக்ரமசிங்கே பகிரங்கமாகவே சொல்லியிருந்தார், தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே கூறப்பட்ட விடயங்களை எங்களால் ஏற்க முடியாது என்று சொல்லியிருந்தார். அது தேர்தல் பிரச்சாரமாக இருக்கலாம், அல்லது அவருடைய மனச்சாட்சிக்கு தான் சொன்னது பிழை என்றும் கூட தெரிந்திருக்கலாம். ஆனாலும் இலங்கை அரச கட்டமைப்பு அல்லது இலங்கை நாடாளுமன்றம் என்று பார்க்கின்ற பொழுது அவற்றை எதையுமே ஏற்க முடியாது. ஆகவே நடைமுறைக்கு உடனடியாக சாத்தியப்படக்கூடியது என்று சொல்லக்கூடியது எதுவுமே இல்லை. இந்த தேர்தல் நடைபெற்றிருக்கின்றது, மஹிந்த ராஜபக்ச விலத்தி இருக்கின்றார், புதிய அரசாங்கம் ஒன்று வந்திருக்கின்றது, ஒரு இடைவெளி, ஒரு நிம்மதி, அவ்வளவுதான். ஆனால் அடுத்த 3 மாதங்களில் அல்லது அடுத்த 6 மாதங்களில் இதே பிரச்சனையை தொடரப் போகின்றது. வேண்டுமானால் இன்னும் வேகமாகவும் தொடரலாம். அடுத்து இன்னும் ஒன்றை நீங்கள் பார்க்க வேண்டும். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை நீங்கள் தீவிரவாத கட்சி என்று சொல்லுகின்றீர்கள். அவர்கள் முன்வைக்கின்ற கோரிக்கை என்பது நியாயபூர்வமான கோரிக்கை. தற்போது பாருங்கள், சமீப காலமாக தமிழ் மக்கள் சார்பாக எந்த கோரிக்கைகளை முன்வைத்தாலும் அதனை தீவிரவாத கோரிக்கை அல்லது கடும் போக்குவாதிகள் என்கின்றார்கள். அவர்கள் பிரிவினையை கோரவில்லை.
மக்கள் 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 நிராகரிப்பார்கள். தேர்தலில் வெல்லுவதும் தோற்பதும் வளமையானது. நாங்கள் தேர்தல் முடிவுகளை வைத்துக்கொண்டு ஒரு இனத்தினுடைய அரசியல் உரிமைகளை பார்க்க முடியாது. அரசியல் பிரச்சனைக்கான தீர்வு என்பது வேறு. உங்களுக்கு தெரியும், தமிழ் தேசியம் என்ற கோட்பாடு எழுந்தது இலங்கையில் உள்ள அரசியல் யாப்பினுடைய சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக தீர்வை முன்வைக்க முடியாது. நடைமுறை அரசியல் யாப்புக்கு வெளியே நின்றுதான் தீர்வை முன்வைக்க வேண்டும். அதற்காகத்தான் தமிழ் தேசியம் என்ற கோட்பாடு எழுந்தது. அது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் தெரியும். ஆனால் அவர்கள் ஏதோ ஒரு வகையிலே சில வேளைகளில் இணங்கி போகின்றார்கள். ஆனால் இவ்வளவு கடுமையாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை விமர்சித்தாலும் மக்கள் அவர்களை ஆதரிக்கிறார்கள், அவர்களை தான் தங்களுடைய பிரதிநிதிகள் அனுப்புறாங்க. நீங்க அந்த மக்கள் தீர்ப்பை நீங்க எதிர்க்கிறது மாதிரியோ அல்லது ஏற்றுக்கொள்ளாத மாதிரி தெரியுதே. அப்படி அல்ல. மக்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே தமிழ் தேசிய, அதாவது போரின் பின்னான காலகட்டத்திலே, விடுதலை புலிகள் யுத்தம் அளிக்கப்பட்ட பின்னான காலகட்டத்திலே தங்களுடைய அரசியல் தலைமையாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை மக்கள் பார்க்கிறார்கள், அதற்காக வாக்களிக்கின்றார்கள். தீர்வு என்பது வடக்கு கிழக்கு மாகாணம் இணைந்த சுயாட்சியாக வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்றார்கள். இதைத்தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கோருகின்றது. ஆனால் சற்று வித்தியாசமான வார்த்தை பிரயோகங்கள் அங்கே பிரயோகிக்கப்படுகின்றன. ஆனால் கோரிக்கை ஒன்று நீங்கள் பாருங்கள். தேர்தல் முடிவடைந்ததும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வைத்த கோரிக்கை என்பது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லப்பட்ட விடயங்களை நடைமுறைப்படுத்தமாக இருந்தால் அதனை ஏற்றுக்கொள்வோம் என்று கூறியிருக்கின்றார்கள். ஆகவே மக்கள் நிராகரித்தார்கள் என்பது அல்ல, மக்களுடைய தமிழ் மக்கள் சார்பான அரசியல் கோரிக்கைகள் என்பது அங்கே இன்னமும் முன்னே நிற்கின்றது. அந்த கோரிக்கைகளை எந்த ஒரு சிங்கள அரசியல் கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் இங்கே பிரச்சனை. நான் 2 பேருக்குமான ஒரு பொது கேள்வியாக முன்வைக்கிறேன். இலங்கை தமிழர் பிரச்சனை திரு ராதாகிருஷ்ணன் உங்களிருந்தே தொடங்கலாம். இலங்கை தமிழர் பிரச்சனையை பல்வேறு கோணங்கள்லேருந்து அணுகலாம். புலம்பெயர் தமிழர்கள் வேறொரு கோணத்தில் அணுகிறாங்க. தமிழ்நாட்டு கட்சிகளுக்கு கடமைகள் இருக்கு. டெசோ மாநாடு கூட்டினீங்க, போர்க்குற்றத்துக்கு விசாரணை வேணும், சர்வதேச விசாரணை வேணும், நீங்க பொது வாக்கெடுப்பு நடத்தணும் ஐநா முன்னிலையிலன்னு சொன்னீங்க. இந்த கருத்துக்கெல்லாம் கட்சிகள்கிட்ட பெரிய மாறுபட்ட கருத்து இல்லை. ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சி சொல்லிடுறேன். இப்போ அவர் ஒரு முறை நான் சொன்னது 95 அண்ணன் அமிர்தமிழ ஒட்டுமொத்தமாக போனாங்க, அதே மாதிரி இந்த வட்டம் போயிருக்காங்கன்னு சொல்லுது. அது வேற விஷயம். நீங்க சொன்னதுக்கு சரி, நீங்க சொல்ற விஷயத்துக்கு வரேன். இல்ல, நான் என்னோட கேள்வி என்னன்னா, நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் என்ன 2 கட்சிகளுமே அதிமுக உட்பட இந்த பிரச்சனையில ஒத்த கருத்தை சொல்றாங்க. பொது வாக்கெடுப்பு, பொருளாதார தடை, அவர்களுக்கான எதிர்காலத்தை அவங்க முடிவு பண்ணிக்கணும், ஐநாவுடைய சுயாதீனமான விசாரணை, இந்த கருத்துக்கள் இருக்கு. தேர்தல் ராஜபக்சே தேர்தல் முடிகிறப்போ பேச்சு வந்தது. ஐநாவில் ஜெனீவாவில் தீர்மானம் வருகிற போது ஒரு பேச்சு வரும், சில அறிக்கைகள் வரும், சில ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும். இப்ப தேர்தல் முடிஞ்சப்போ 2 கருத்து. அது ஒரு சீசன்ல பேசுறது, பிறகு அப்படியே அமைதியாகி விடுறது அப்படின்ற போக்கு பரவலா எல்லா கட்சிட்டு இருக்க. ஏன் எனக்கு கொஞ்சம் விரிவா சொல்லிடுறேன். இல்ல என்னன்னா, சம்பந்த அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்றாங்க, ஒன்றுபட்ட இலங்கையில் பூர்வீக தமிழர்கள் வாழ்ந்த பகுதி வடக்கும் கிழக்கு, அங்கு அவங்களுடைய சுயாதிகாரத்தோடு தன்மானத்தோடு ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்கள் பாடுபடுவோம் சம்பந்தம் சொல்றாரு. அப்படின்னா அவங்களுக்கு தமிழர்களுக்குள்ள அதிகாரத்தை படுத்தும். அதே எனக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலன்னு சொன்னார், ஒரு நாடு 2 தேசம், அந்த கோஷத்தோடு போனாங்க. எல்லாரும் நோக்கமும் தமிழங்க ஒரு சுயநிர்ணயத்தோடு வாழணும் தான் அதில் உள்ள கருத்து. 2 பேரும் சொல்றாங்க. இது செய்ய வேண்டிய பொறுப்பு இன்னைக்கு சம்பந்தவுடைய கட்சி கூட்டமைப்பு வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த பொறுப்பு இருக்குது, கொண்டு போக வேண்டிய பொறுப்பு. அந்த அடிப்படையில் தான் எங்கள் தலைவர் இன்னைக்கு அறிக்கை விட்டுருக்காரு. இப்போ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவருடைய அமைப்பை சார்ந்தவங்க 2 பேர் 3 பேர் வெற்றி பெற்றிருக்கணும். அந்த வாய்ப்பு வரலைங்கிறது வருத்தப்பட வேண்டிய விஷயம். இப்படியான சூழ்நிலை இந்த 2 விஷயம் பார்க்கணும். விக்னேஸ்வரன் சம்பந்தத்தால் பரிந்துரைக்கப்பட்டு முதலமைச்சர் ஆனவர், அவரே என்ன அறிக்கை கொடுக்குறாரு, இந்த தேர்தலில் தமிழர்களுடைய நலன் முக்கியம், சுயாதிகாரம் முக்கியம், அப்படிப்பட்ட வேட்பாளர் அவருக்கு வாக்களிங்கன்னார். அவர் சம்பந்தத்தை கூட சொல்ல. இப்போ அங்குள்ள பிரச்சனை என்னன்னா, சர்வதேச சுதந்திரமான விசாரணைன்னு உலகளவு நம்ம கேட்குறோம், புலனாய்வு. 2வது இது பொது வாக்கெடுப்பு, அரசியல் தீர்வுக்கு. இது ஒரு பிரதான நோக்கம். அதுக்கடுத்து என்ன நோக்கம்னா, வடக்கு கிழக்கு மாகாணத்தில் இருக்குல்லையா, அவங்களுக்கு உரிய அதிகாரங்கள் வாங்கணும். இன்னும் நில அதிகாரம் தரல, உள்துறை காவல்துறை சம்பந்தமான அதிகாரம் இல்லை. பிரதானமாக மீன்பிடி தொழில் தான் அங்கே அதிகமாக இருக்குது. அதை கண்காணிக்கிறதுக்கு, அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு, அதை செயல்படுறதுக்கான அதிகாரம் மாநில சர்க்கார் மாகாண சர்க்காருக்கு இல்லை. இந்த 3 பிரதானமாக கொடுக்கணும். அங்கே இருக்க பிரச்சனை கொடுத்தால்தான் ஒரு மாகாண சர்க்காருங்கிறது அங்கே செயல்பட முடியும். ஒரு டேபிள் வாங்கினா, ஒரு கார் முதலமைச்சருக்கு வாங்கினோட கவர்னர் மூலியமா கொழும்புக்கு இன்னன் போட்டு வாங்க வேண்டியிருக்கு. விக்னேஸ்வரனுக்கு பிள்ளையான்னு ஒரு கிழக்கு மாநிலத்தில் இருந்தார், அவருக்காக தெரியுமா? இப்படியான நிலைமை தான் இருக்குது. இது உடனே தீர்க்கப்பட வேண்டிய விஷயம் இன்னைக்குள்ள இருக்கிற. இதைத்தான் நம்ம திரும்ப சொல்றோம். அந்த 13வது திருத்தம்னா கூட 13வது சரியா இல்லை. இன்னொரு ஒரு கேடு இருக்குது.
இந்த 19ஆம் திருத்தம் வந்துருச்சு. 19ஆம் திருத்தம் தான் இப்போ ஜனாதிபதியுடைய அதிகாரங்கள் ஜெயவர்தன் நடத்தார் இல்லையா, அந்த அதிகாரங்கள் பிரதமருக்கு வர்றதுக்கான திருத்தம் பண்ணிட்டாங்க. இந்த 20வது திருத்தம் வரப்போகுது. இப்போ வர வேண்டிய திருத்தம் இந்த தேர்தல் ஊற்றி அந்த திருத்தம் வந்தால் தமிழர்களுக்கு உரிய அங்கீகாரமே கிடைக்காம போயிடும். இந்த பிஆர் சிஸ்டத்தில் இப்படியான சூழ்நிலை இன்னைக்கு உள்ள இந்த சூழ்நிலை இன்னைக்கு கிடைச்ச வெற்றியை வச்சுட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஓரளவு கொஞ்சம் குரல் கொடுத்து செய்ய வேண்டிய கடமை இருக்குது. கஜேந்திரநாத் பொன்னம்பலையோ மற்றவங்க உள்ளே போக முடியல நாடாளுமன்றத்தில். அதை நினைச்சு தான் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லியிருக்கோம். அந்த கருத்தை இதில் இன்னொரு அம்சம் இருக்குது. ஒன்று, அவ்வப்போது சீசனுக்கு அறிக்கை விடுறது, சீசனுக்கு கருத்து சொல்கிறது மாதிரி இந்த பிரச்சனை அணுகப்படுது. ஈழத்தமிழர் பிரச்சனையில் ஒரு காலத்தில் வேகம் காட்டுறவங்க அது சஸ்டெயின் பண்ணுறதில்ல, அந்த போராட்டங்களை, அந்த அழுத்தங்களை. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு அப்படின்னு ஒன்று பார்க்கலாம். இன்னொன்று, இந்தியாவிலையும் ஒரு ஆட்சி மாற்றம் வந்தது ஓராண்டுக்கு முன்னாடி, இலங்கையிலும் ஆட்சி மாற்றம் வந்திருக்கு. இதில் பெரிய மாற்றம் வரும், இந்தியா அழுத்தம் தரும் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்தது. அங்கே ஆட்சி மாற்றம் ஜனவரியில் ராஜபக்சே வீட்டுக்கு அனுப்பப்பட்ட உடனே இந்தியாவும் அமைதியாயிடுச்சு. இந்த பிரச்சனைகள், அரசியல் தீர்வு பற்றிய பிரச்சனைகள் பேசப்படுறதுன்றது நின்றுச்சு. இதற்கான அடுத்த கட்ட நகர்வா நீங்க எது பார்க்குறீங்க? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, இன்ட்ரெஸ்டிங் கேள்வி. ஆக்சுவலாக அவர் சொன்னதையும் தலையீடு சேர்த்து பார்க்கணும். அது உள்நாட்டு பிரச்சனை, இன்னொரு நாட்டின் உள்நாட்டு பிரச்சனையை பற்றி தமிழ்நாட்டு அரசியல்வாதிக்கு என்ன கேள்விங்கிறது ஒரு கேள்வி. இலங்கையில் நடக்கிற எல்லா விஷயமுமே இந்தியாவுடைய பிரச்சனையினால் தான் நடக்குது. இந்தியாவுடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இந்தியன் ஓஷன் இஸ் அவர் தியேட்டர், அது எங்களுடைய மேடை, அங்கே யாரும் வரக்கூடாது, சீனா வரக்கூடாது என்பதற்காகத்தான் செய்கிறோம் என்று பொய்யை சொல்லி, இன்னும் சொல்ல போனால் நம்ம மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மோடியிடம் இருந்தது. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவங்க ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஒன்றில் நாங்கள் அங்கம் வகித்த அந்த கூட்டணியோட காமன் மினிமம் ப்ரோக்ராமில் இருந்தது. இலங்கைக்கு தன்னாட்சி அதிகாரம் கொடுப்போம், நடக்கலை. என்னன்னா இந்தியாவில் இது ஒரு எல்லாம் புரிஞ்சுக்கணும். இந்தியாவில் மிகப்பெரிய, உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயகம் என்று சொல்கிற இந்தியாவில் இன்றைக்கும் அரசின் முக்கியமான பல பாலிசிகளை அதிகாரிகள் தீர்மானிக்கிறார்கள். இந்திய வெளியுறவு கொள்கையில் மிகப்பெரிய ஒரு விஷனை கொண்ட நேருவுக்கு பிறகு விஷனரி இல்லை. இந்திரா காந்தி ஓரளவுக்கு விஷனரியாக இருந்தார். அதுக்கு பிறகு வருகிற எல்லாருமே அதிகாரிகள் சொல்கிறபடி கேட்கிறார்கள். இந்தியாவில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு புரோக்கரேட் லாபி இருக்கு. அந்த லாபி தொடர்ந்து இலங்கை பிரச்சனையை தமிழர்களுக்கு எதிராக தமிழ்நாடு என்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், 40 பேர் தமிழ்நாட்டில இருந்து ஒரே நேரத்தில் ஒரே அணியிலிருந்து போனீங்க. உங்களால அந்த அதிகாரிகளுடைய வரம்பை மீறி அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியலன்றது எப்படி ஏத்துக்கிறது? வேதனையோட பார்க்குறோம். அது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நான் இந்த 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 கட்டத்தில் எதையுமே அரசியல் பேசக்கூடாது, கவனத்தோடு பேசினாலும் இந்த கேட்டதான் இந்த அரசியல் சொல்ல வேண்டியது இருக்குது. 14/10/2008 அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி கலைஞர் அறிவிப்பு செய்தார். 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ரிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னார். நான் உண்மையிலே மகிழ்ச்சி அடித்தேன். வரலாற்றில் இடம்பெற போகிறோம், தமிழர்களுக்காக நம்ம பதவி விட்டு கொடுக்குற ஒரு வரலாறு நடக்க போகுதுன்னு. ஆனால் ஒரு 12 நாள் கழிச்சு 26/10 அன்றைக்கு பிரணாப் முகர்ஜி சந்தித்தார். 3 மணி நேரம் தனியாக பேசினார். யாரையும் கேட்காமல் தனிப்பட்ட முறையில் பின்வாங்கிட்டார் அதுலேருந்து. அது ஒரு வரலாற்று தவறு. உறுதிகள் இருந்ததுங்க, பின்வாங்கலங்க. அந்த உறுதிமொழிகள் தொடர்ந்து பல்வேறு கட்டங்களை ஜனாதிபதியாவே ஆயிட்டார். அவர் கொடுத்த எந்த உறுதிமொழி இன்னைக்கு நடைமுறைக்கு வந்திருக்கு அப்படின்றது நமக்குள்ள ஒரு கேள்வி. என்ன இன்ட்ரெஸ்டிங் பார்க்கலாம். நான் இப்ப பேசுறது போல தமிழ்நாட்டில இருந்து போராட்டங்கள் வருது, தொடர்ச்சியாக வரல நீங்க சொல்றீங்க. புலம்பெயர்ந்த நாடுகள்ல இருந்து போராட்டங்கள் வருது, அரசியல் வேலைகளை செஞ்சுட்டே இருக்காங்க. ஆனா இன்றைக்கு இந்திய அரசு தமிழ் தேசிய கூட்டமைப்பு இது அழுத்தங்களை கொடுக்க போகிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இலங்கை அரசுக்குமான பேச்சுவார்த்தையில் இந்தியாவின் பங்களிப்பு நிச்சயமாக இருக்கும். அது வெளிப்படையாகவா அல்லது வெளிப்படையாக இல்லாமலான்னு தெரியாது. தமிழ்நாட்டில இருந்து அவர்களை ஒரு உங்கள் இந்தியாவின் தேவைக்கு அவர்களை கருவியா பயன்படுத்திக் கொள்கிறார்களா, அல்லது தமிழர் பிரச்சனையை தீர்க்கணும்ன்ற ரியலான இன்டென்ஷனோட அழுத்தத்தை கொழும்புக்கு தர போறாங்களா? முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியாவினுடைய டூல்ஸாக தான், இலங்கையை கண்ட்ரோல் பண்றதற்கான டூல்ஸாக தான் தமிழர்களை இந்தியா எப்பயுமே வச்சிட்டு இருக்குது. இந்த இடத்துல தமிழ்நாடு எத்தகைய அழுத்தங்களை இந்திய அரசு மீது கொடுக்க போகுது என்பதா முக்கியமான கேள்வி. இங்க அறிக்கை போர்கள் விடுவதோ, ஒரு அறிக்கைக்கு இன்னொரு அறிக்கை மாற்றாக விடுவதோ, இப்ப அண்ணா சொன்னது மேல எந்த அழுத்தங்களை கொடுக்க போறோம்? தமிழ்நாடு சார்பில் இந்திய அரசு எடுக்கக்கூடிய முடிவுகளில் தமிழ்நாடு இதுவரைக்கும் என்ன அழுத்தங்களை கொடுத்திருக்கிறது, இப்போது என்ன சொல்ல போதுன்னு பார்க்க வர எதிர்வர செஷன்ல என்ன செய்ய போதுன்னு பார்ப்போம். இந்திய சர்க்கார் என்ன சொல்ல போகுதுன்னு அது ஒரு கேள்விக்குறியா இருக்குது. அதுக்கு என்ன அழுத்தங்களை கொடுக்க போறோம்ன்றதான். இப்ப 3 தரப்பு இருக்கு. தமிழர்கள ஒன்னு இலங்கையிலேயே குறுக்கிட்டார். எனக்கு என்னவோ ஜெனீவால ஒரு பெரிய பிரச்சனையா வரும்னு நான் நினைக்கல. சர்வதேச அளவுல ஏதாவது ஒரு கன்சென்சஸ் இந்தியாவோட கருத்து எப்படி வெளிப்படும்னா, இலங்கை அரசாங்கம்
இந்த தீர்மானத்தை முன்னெடுக்கிற மற்ற நாடுகள், இந்தியா எல்லாம் சேர்ந்து ஒரு ஒருமித்த கருத்தை வந்து கடைசியில் வந்து எல்லாரும் ஏற்கக்கூடிய வகையில் ஒரு சாதாரணமான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிவிடும். அதனால அப்படிதான் வருமே தவிர ஒரு கடுமையான தீர்மானம் வந்து அதுல இந்தியா ஆதரவாவோ எதிர்ப்பாவோ அப்படி ஒரு நிலைமை வரும். புதிய அரசு பொறுப்பேற்கிறது, ஒரு தேசிய அரசாங்கத்தை அமைத்திருக்கிறார்கள். 2 வருஷத்துக்குள்ள எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காண்ற வாக்குறுதி அவர்களே கொடுக்கிறார்கள். ஆகவே அதைத்தான் வந்து மங்களசமர் இவர் அங்க போய் முன்வைக்க போறாரு. எங்களுக்கு நேரம் கொடுங்க, நாங்க உள்நாட்டு விசாரணையை முடிச்சிடறோம், புதிய அரசாங்கம் எல்லா விசாரணையும் முடிக்கும், ஒரு அரசியல் தீர்வுக்கு போகிறோம், அரசியல் தீர்வுக்கான வரையறைகள் இருக்கிறோம், தமிழ் தேசிய கூட்டமைப்போடு பேச போகிறோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இந்த அரசாங்கத்தை எதிர்க்கவில்லை. அது ஒரு முக்கியமான விஷயம். என்ன நடக்கும்னா இப்போ ஒரு அறிக்கை தயாரா இருக்குது, அந்த அறிக்கை வெளியிடப்படும். அது ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் சொல்லலாம். அந்த அறிக்கை வெளியிடப்படும். அதன் மேல் நடவடிக்கை என்னன்றது தான் இப்போ வந்து பிரச்சனையா இருக்கு. மேல் நடவடிக்கை இந்தியா டிக்டேட் பண்ணும். உதாரணம் வந்து இஸ்ரேல்ல வந்து இவங்க தான் எடுத்தாங்க, இவங்க தான் இஸ்ரேலுக்கு எதிராக தீர்மானம் வர வச்சாங்க, ஓட்டு போட்டாங்க. ஆனா நடவடிக்கைகளை பின்வாங்கிட்டாங்க. சோ இந்தியா வந்து ஏன் பயப்படுறாங்கன்னா, இலங்கையுடைய மனித உரிமைகள் பத்தி பேசினா தன் நாட்டுக்குள்ள செய்கிற பல்வேறு மனித உரிமைகள் பற்றி வரும், காஷ்மீர் பத்தி, நார்த் ஈஸ்ட் பத்தி பயம் இருக்குது. சுப்பிரமணியம் சாமி வெளிப்படையாவே சொல்றாரு, நாமளே எங்க கொடுக்கல, இன்னொரு நாட்டை போய் எங்க பேசணுங்கிறாரு. அது உண்மை கூட. அந்த அளவில் இந்தியாவுடைய வெளிநாட்டு கொள்கை தான் இன்னைக்கு இந்தியா அங்க இருக்க உள்நாட்டு பிரச்சனையை தீர்மானிக்குது என்பதை பார்க்க வேண்டும். அழுத்தம் பத்தி பேசுனீங்க. நிறைய பகுதியில் இருக்கிறேன். ஐவருக்குமான ஒரு பொதுவான கேள்வியை முன்வைக்கிறேன். இன்னைக்கு ஒரு கட்சிக்கு மெஜாரிட்டி குறைந்து தமிழர்கள் தயவோட ஒரு ஆட்சி வருதும் அப்படின்னா, தமிழர் கட்சிக்கு வந்து இந்த ஆட்சி என்ன செயல் திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்றத தீர்மானிக்கிற, டிக்டேட் பண்ற ஒரு பொசிஷன் இருந்திருக்கும். ஆனா அப்படியான நிலைமை இல்லை. 2 பெரிய சிங்கள கட்சிகளுக்கும் ஒரு புரிந்துணர்வு வந்துருச்சு. அவங்களுடைய அரசாங்கம் அமைய போது அல்ல தமிழ் தேசிய கூட்டமைப்பு இடம் பெருமா பெறாதான்றதுக்கு அதிகாரபூர்வமான கருத்து இல்லை, பெறாதுன்னு சொல்றாங்க. இப்ப இந்த இருக்கக்கூடிய சூழல்ல தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன செய்யணும், இந்திய தமிழர்கள், இந்திய அரசு என்ன செய்யணும், புலம்பெயர் தமிழர்களுடைய கடமை என்ன? உங்க ஐவருடைய கருத்தையும் சொல்லுங்க, நீங்க தொடங்க. இல்ல, முதலாவது வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அனுசரணையோட தான் ஒரு ஆட்சி அமைக்கும் நிலைமை வந்தா கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அடிப்படையான அரசியல் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு அவர்களை கூட்டணியில் சேர்த்தெல்லாம் ஒரு அரசாங்கம் வரவே வாய்ப்பில்லை இலங்கையில். அப்படி நிலைமை வந்தா 10 சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்க ஆதரவு தர்றோம், தமிழ் தேசிய கூட்டம் வெளியே விட்டுருங்கன்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கான ஒரு இனத்துவேசம் அல்லது வந்து தமிழர்களுக்கு அரசியல் தீர்வு வழங்கக்கூடாது என்கிற நிலைமை தான் அங்க இருக்கு. நிக்சன் சொன்னது போல இது வந்து அரசு, இந்த அரசை தான் நாங்க பார்க்கணும், இது எந்த கட்சி வந்தாலும் இதை தான் பார்க்கணும். ஆகவே இப்ப வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தமிழர்கள் பெருவாரியான வாக்கு போட்டிருக்காங்க. தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏற்கனவே இருந்ததை விட இன்னும் அதிகப்படியான அழுத்தம் இருக்கிறது. ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தங்களுடைய அரசியல் தேர்தல் விஞ்ஞாபனத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான போராட்டங்களை செய்யணும். அது தனியே வந்து இலங்கை அரசு மென்போக்கா போய் பேச்சுவார்த்தை நடத்துறது மட்டும் முடிஞ்சு போகாது. மென்போக்கான காலம் முடிஞ்சிருச்சு. வெளிப்படையாக அரசியல் போராட்டம், தேர்தல் அறிக்கையை முன்வச்சு போராடணும். புதுசா வந்திருக்கிற நிலைமை என்னன்னா, இலங்கையில குறைந்தபட்சமான ஒரு ஜனநாயக அடிப்படையிலான ஒரு அரசியல் போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அதுதான் இந்த தேர்தலில் நமக்கு கிடைத்திருக்க ஒரே அடக்குமுறை இல்லை. ராஜபக்சே போனது வந்து இந்த அடக்குமுறை குலைந்து ஒரு போராடுவதற்கான ஒரு வெளி இலங்கையில் ஏற்பட்டிருக்கிறது. அதை தமிழர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து முதல்ல செய்ய வேண்டியது தமிழ் தேசிய கூட்டணியை அவங்களுடைய கடமையை அவங்க செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு தாங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த அரசியல் தீர்வை அவங்க வலியுறுத்துவாங்கிறதான் நான் நினைக்கிறேன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சந்திரிகா குமாரதுங்கா மற்றும் ரணில் விக்ரமசிங்க அவர்களே ஏற்றுக்கொண்ட அரசியல் நிலைப்பாடுகள் அதை வந்து அவங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும். இப்போ இன்னைக்கு வந்து 2 நாட்கள் முன்னாடி ரணில் விக்ரமசிங்க நாங்கள் வந்து விடுதலை புலிகளோட பேச்சுவார்த்தையில் ஃபெடரலிசம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்று பகிரங்கமாக சொல்லியிருக்காரு. ஆனால் எல்லாருக்கும் தெரியும் அந்த ஃபெடரலிசம் அடிப்படையில் ஒரு தீர்வை காண்போம் என்று தான் அது ஒரு முடிவு எடுத்தாங்க 2002. அதே மாதிரி சந்திரிகா வந்து 1999 அப்புறம் 2000 ஆண்டு வந்து அவங்க வந்து ஒரு தனி ஆப்பு, அதாவது ஒரு அரசியல் சட்டமே கொண்டு வந்தாங்க. அதை வந்து பாராளுமன்றத்தில் இந்த ரணில் விக்ரமசிங்க ஆனால் அதே நேரத்தில் அந்த 3 ஆண்டுகள் அந்த முதல் 2001 2004 வந்து முழுசா அந்த பேச்சுவார்த்தைகள் முறிவடை நிலை வரைக்கும் ரணில் விக்ரமசிங்கே சமஷ்டியின் அடிப்படையிலான தீர்ப்பை ஆதரித்தார். அதே போல 2005 ஆண்டு சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு இந்தியாவின் கூட்டாட்சியை ஏற்றுக்கொள்கிறார். இந்தியா போன்ற ஒரு கூட்டாட்சி முறை வேணும்ன்றதை ஏற்றுக்கொள்கிறார். இந்தியா அது மட்டும் இல்லை, 20 ஆண்டுகளாக இந்த யுனைடெட் ஸ்ரீலங்கா, யூனிட்ரி ஸ்ரீலங்கா இதுக்கான வேறுபாடு ரணில் விக்ரமசிங்கக்கு நல்லா புரிஞ்சுது. ஆனால் இப்போ அவருடைய வார்த்தை பிரயோகத்தில் யூனிட்ரின்ற வார்த்தை மீண்டும் மீண்டும் வருதை நான் கவனிக்கிறேன்.
இது வந்து ஒரு டேர்னிங் த கிளாக் பேக், ஒரு 25 வருஷம்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இலங்கை உச்ச நீதிமன்றம், அவங்க அதை உயர் நீதிமன்றம்னு சொல்லுவாங்க, சுப்ரீம் கோர்ட், 2005 வடகிழக்கு மேஜரை வந்து அவங்க ரத்து செய்த போது ரணில் சொன்னார், இந்த தீர்ப்பை வந்து ரத்து செய்வதற்காக மீண்டும் பாராளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றினால் அதற்கு எங்களுடைய கட்சி ஆதரிக்கும் என்று சொன்னார். இன் பிரின்சிபல் அவர் வந்து வடகிழக்குடைய ஐக்கியத்தை ஒரு ஒப்புக்கொண்டவர். இதெல்லாம் நம்ம இந்தியா வந்து நினைவு கூறி இவங்களுக்கு வந்து ஓரளவுக்கான அரசியல் தீர்வை வந்து இவங்க வலியுறுத்தும். எங்க ரணில் ஒவ்வொருடையும் தமிழங்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு ஏமாத்திருக்கிறார். அதே மாதிரி ரணிலா இருக்கக்கூடாது. அதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு இந்தியாவுக்கு இருக்கு. இந்தியாவுக்கு இன்னொரு பார்க்கணும், இந்தியாவுக்கு மீனவர் பிரச்சனை. ரணில் வந்து ஏற்கனவே சரியான முடிவு சொல்லலை, நான் சொல்லத்தான் ஜீவனர் என்ன செய்யப்போகுது மீனவர் பிரச்சனையில். ரெண்டாவது அவர் தோழர் சொன்னாப்புல இந்து மகாசமுத்திரம் அமைதி மண்டலத்தை என்ன செய்ய போகுது, சர்வதேச விசாரணைக்கு என்ன செய்ய போகுது, ஐநா செஷனில் என்ன செய்ய போகுது. இந்த 3 விஷயம் வந்து டெல்லி பாதுஷா கிட்ட இருக்குது. என்ன செய்ய போகிறாங்க அது எனக்கு சர்வதேச பன்னாட்டு அளவில் அதோடைய ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த டெல்லிக்கு உண்டு. அதுபோல் சீனா விஷயத்திலையும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இந்தியாவுக்கு உண்டு. இலங்கையை பொறுத்தவரை, இலங்கை தமிழை பொறுத்தவரை ஒரு நீண்ட நெடிய ஒரு போராட்டத்தில் சில களங்களில் தோற்றிருக்கார்கள். முக்கியமாக விடுதலை புலிகளின் தோல்வி மிகப்பெரிய ஒரு கள தோல்வி. ஆனால் தொடர்ந்து போராட்டத்தை ஜனநாயகம் வேற வழியிலும் தொடர்ந்து பண்ணணும், அவங்களுக்கு அவ்வளோதான். ஆனால் முக்கியமான பிரச்சனை இந்தியாவுக்கு தான். இந்தியாவை பொறுத்தவரை இந்திய வெளியுறவு கொள்கையின் மிகப்பெரிய தோல்வி இலங்கையில் நடந்திருக்குது. அவங்க சொன்னது பூராமே சீனா வரக்கூடாதுன்னு, சீனா வந்துட்டான், பட வச்சுட்டான். உன்னுடைய வெளியுறவு கொள்கை தோல்வியுற்றிருக்கிறது என்பதை அறிந்து இந்தியா தன்னுடைய வெளியுறவு கொள்கையை முழுமையாக மறுஆய்வு செய்ய வேண்டும். அவங்க நினைச்சதே தமிழர்கள் இல்லைன்னா இலங்கை என் கூட வந்துருவான், நடந்தது வேறு விதமாக நடந்திருக்குது. அதனால் ஒரு வெளியுறவு கொள்கையின் தோல்வியை ஒப்புக்கொண்டு அதிகார அளவிலும் அரசியல் அளவிலும் எல்லாம் இணைஞ்சு they should take the whole thing back to the drawing board and the Sri Lankan policy should be redrawn totally and India has miserably failed in the external policy. அதான் பேசிக். நிக்சன், நிறைவாக நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்கள் கேள்விக்கு பதிலாக இருந்தால் இந்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே அவர்கள் ஒன்று செய்ய வேண்டும், இலங்கை அரசாங்கத்தை செல்லப்பிள்ளையாக கருதாமல் விட வேண்டும். அது மைத்திரிபால அரசாங்கமாக இருக்கலாம், மஹிந்த ராஜபக்சே அரசாங்கமாக இருக்கலாம், சந்திரிகா அரசாங்கமாக இருக்கலாம், எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இந்திய அரசாங்கம் செல்லப்பிள்ளையாகத்தான் அவர்களை கருதுகின்றது. அடிப்பது போல் அடித்துவிட்டு மயில்கள் தடவுவார்கள். ஆகவே அந்த நிலையை கைவிட வேண்டும். அடுத்தாக தமிழக தலைவர்களை பொறுத்தவரையிலே மக்களுடைய பிரச்சனை தீர்வுக்கு தமிழீழம்தான் என்ற வசனத்தை விட வேண்டும். தமிழீழம் அல்ல, அதாவது தமிழ் தேசிய மக்கள் சொல்வது போல வடகிழக்கு மாகாணம் இணைந்த சுயாட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொல்வது போல வடகிழக்கு மாகாணம் இணைந்த சுயாட்சி, தமிழர் தேசம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற அந்த வகையிலான கருத்துக்களை முன்வைக்க வேண்டும். தமிழீழம்தான் தீர்வு என்று சொல்லுகின்ற சொல்லை தவிர்க்க வேண்டும். புலம்பெயர் தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே அவர்கள் குதிரைக்கு காசை கட்டிவிட்டு எங்கள் குதிரை ஓடுகின்றதா என்று பார்த்து கொண்டிருப்பது போல அல்லாமல், இங்கே இருக்கிறவர்களுக்கு காசை கொடுத்து விட்டு அதை செய் என்று சொல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அறிந்து அதற்கேற்ப செயற்படுகின்ற நடைமுறை சாத்தியான விடயங்களை யோசிக்க வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையிலே அவர்கள் வெறுமனே அறிக்கைகளை விட்டுக் கொண்டிருக்காமல் அல்லது தொடர்ந்தும் சிங்கள தலைவர்கள் நம்பிக்கொண்டிருக்காமல் மக்களோடு மக்களாக சேர்ந்து போராட்டங்களில் ஈடுபடலாம். அகிம்சை போராட்டம் நடத்துவதற்கு இங்கே தடை இல்லை. ஜனநாயக ரீதியிலான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். அதற்கான திட்டங்கள் செய்ய வேண்டும். நாடாளுமன்றத்துக்கு வந்திருந்து உரையாற்றி விட்டு போவது அல்லது ஊடகங்களுக்கு கருத்து சொல்லிவிட்டு போவது அல்ல. ஆகவே ஒரு வித்தியாசமான போராட்டத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்ய வேண்டும். அப்படி செய்தால் இந்த பிரச்சனைக்கு குறைந்தபட்சம் தீர்வு காணக்கூடிய வாய்ப்புகள் எழலாம். மிக்க நன்றி நிக்சன். உங்கள் நால்வருடைய வருகைக்கும் இலங்கையிலிருந்து நிக்சன் பங்கேற்றதற்கும் நன்றி. ஒரு காலகட்டத்தில் இலங்கை தமிழர் பிரச்சனைக்காக ஜெனீவாவிலிருந்து நாம் சென்னையிலிருந்தும் ஜெனீவாவிலிருந்தும் டெல்லியிலிருந்தும் நேரலையாக விருந்தினர்களோடு பேசினோம். இன்றைக்கு கொழும்பிலிருந்து ஒரு தமிழரோடு பேசக்கூடிய வாய்ப்பும் கடந்த 2 தினங்களாக நமக்கு கிடைத்திருக்கிறது. இனி இந்த வாய்ப்பு என்பது யாழ்ப்பாணம் வரையிலும் கூட நீளக்கூடும். தமிழர் பிரச்சனைக்கு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்போம் அப்படின்ற ஒரு நிலையில் அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் கிடைத்தால் அது மகிழ்ச்சியாக அமையும். உங்கள் வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு